மிதுன ராசி அன்பர்கள் என்றாலே அறிவில் சிறந்தவர்கள். சனி பகவான் மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறாங்க. அதனால அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை செய்யப் போகிறது. அதனால அவர்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இப்படி எப்படிலாம் வாழணும்னு நினைச்சாங்களோ, அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பது இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது. பிரிந்து போன சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடும். இதுவரை மிதுன ராசிக்காரர்கள் வீட்ல வந்து கணவன் மனைவிக்குள்ள பிணக்கல் ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் கூட போயிருக்கும். அதெல்லாம் மாறி ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கப் போகிறது. முக்கியமாக சொல்லும் பொழுது, குழந்தைகள் அவங்க படிப்புல வந்து கவனம் செலுத்தி, மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டுதல்களையும், சான்றிதழ்களையும், பதக்கங்களையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்குகிறது. சரி, ஊடகத்துறை, சினிமா துறை, அரசியல், மருத்துவம் இந்த துறைகள் எப்படி இருக்கும்னா, எல்லாத்திற்குமே சாதகமான ஒரு வருடம் என்று சொல்லலாம். எதிலுமே குறை கிடையாது. ஏன்னா, குரு பகவான் அனுக்கிரகம், சனி பகவானுடைய ஆசீர்வாதம் 2ம் இருக்கும் பொழுது, ராகு கேதுக்கள் சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் அவங்க பார்த்துக்கணும். அதாவது அதிக காரமோ, அதிக உப்போ இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அதிலிருந்து கண்டிப்பா விடுபடுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்று இருக்கிறது. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் சரஸ்வதி ஆலயம், கூத்தனூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி ஆலயத்திற்கு போய் சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. சரி, எனக்கு கூத்தனூர் போவதற்கு கஷ்டமா இருக்கு, நான் வேற என்ன பண்ணலாம்னா, புதன்கிழமையன்று காலை 6லிருந்து 7 மணிக்குள்ளாக வரக்கூடிய புதன் ஹோரையில் லக்ஷ்மி ஹயக்ரீவரை இல்லத்திலேயே வழிபாடு நடத்தி, ஏலக்காய் மாலை இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, திருவகீந்திரபுரம் கடலூர்ல ஹயக்ரீவ பெருமாள் இருக்கார். அவருக்கு வந்து அந்த ஏலக்காய் மாலை போடலாம். அப்படி இல்லன்னா, நங்கநல்லூர்ல ஹயக்ரீவ பெருமாள் இருக்காரு. மாம்பலத்துல சத்யநாராயண பெருமாள் கோவில்லயும் ஹயக்ரீவர் இருக்காரு. இந்த ஹயக்ரீவ பெருமாள் எங்கெங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கிறாரோ, அந்த பெருமாளுக்கு உங்களால் முடிந்தது ஒரு 54 ஏலக்காய், 108 ஏலக்காய்ன்னு அழகா மாலையா தொடுத்து, அந்த எம்பெருமானுக்கு போட்டுவிட்டு வந்தால், வாழ்க்கை, தொழில் எல்லாமே ஒளி பொங்கி பிரகாசிக்கும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளலாம். அப்படி எங்கேயுமே போக முடியல அப்படின்னா, இருந்த இடத்திலேயே நம் இல்லத்தில் ஹயக்ரீவ பெருமாளை பிரார்த்தனை செய்து, ஹயக்ரீவாய ஹயக்ரீவம், ஹயக்ரீவாய ஹயக்ரீவம் என்று யாரெல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு செய்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த வருடம் வசந்த காலமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை.